இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பிட்டு 9 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இறந்துட்டாங்க. 400 பேர்கிட்ட அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸல் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க காலேஜில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. 9 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இறந்துட்டாங்க. 160 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சீரியஸாக இருக்காங்க. இது எந்த மீடியாவும் பெருசாக கவர் பண்ணவே இல்லை. இதை அப்படியே மூடி மறைக்கலான்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. இதை பற்றி எந்த அரசியல்வாதியோ, நடிப்பர் ரக்கன் அவரோ, எந்த அரசியல்வாதியோ, எந்த ஆக்டர்ஸோ விஜய்க்கு ஒரு இதுனா முட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த விஷயத்த பத்தி யாரும் எதுவும் வாய திறக்கல. இது ஏன் இன்னும் எந்த மீடியாவும் கவர் பண்ணலன்னு தெரியல. 9 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இது என்ன சாதாரண விஷயமா இது? அந்த ஹாஸ்டல்ல காமிச்சிருக்காங்க. இந்த வாட்டர் பியூரிஃபையரை வந்து கிளீன் பண்ணி எவ்வளவு ரொம்ப நாள் ஆகுது, புழுலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனேஜ் லீக் ஆகி எல்லா டேப்லயும் கலந்து அந்த ட்ரைனேஜ் தண்ணியில தான் சமைச்சிருக்காங்க. அந்த கலந்த தண்ணியில சமைச்சு அதை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி 9 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இறந்துட்டாங்க. இதை பத்தி யாருமே எதுவுமே பேசவே இல்லை. எந்த ஆக்டரும் எந்த செலிபிரிட்டியும் யாருமே பேச மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. எந்த மீடியாவும் இது கவர் பண்ணவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.